ஜூன் 29 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுந்தரபாண்டி போட்டுக்கிட்டு இருக்கிற நாடகத்தை ஊர் முன்னாடி அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சண்முகம் சவுந்தரபாண்டி உடைய வீல் சேருக்கு அடியில பட்டாசை பற்ற வச்சு விட்டாடுறாங்க. பட்டாசு வெடிக்கிறப்ப எல்லாருமே தூரமா ஓடி போயிடுறாங்க. உயிர் பயத்தில் சவுந்தரபாண்டியும் சேரில் இருந்து எந்திரிச்சு பயங்கர ஸ்பீடாக ஓடி போய் அவங்களுடைய காருக்கிட்ட நிற்கிறாங்க. அட படுபாவி, இத்தனை நாளாக ஊர் மக்களையே ஏமாத்திருக்கிறான். இவெல்லாம் மனுஷனா? இவனா எதுக்காக உயிரோட இருக்கிறான்னு தெரியலையே. என்ன மாமனாரே, உங்கள் உயிர் மேலே அவ்வளோ பாசமா? சேரை விட்டுட்டு ஓடுறீங்க, சேரை தூக்கிட்டு ஓடலையா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்படுத்தி விட்டாங்க சண்முகம். அவமானம் தாங்க முடியாம எதுவுமே பேசாம சவுந்தரபாண்டி, முத்துப்பாண்டி, பாண்டியம்மா இவங்க 3 பேருமே கார்ல ஏறி வீட்டுக்கு வந்தாடுறாங்க. பரணி பதவி ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் இப்படியெல்லாம் நாடகம் ஆடி இருக்கிறாரு. அப்பதானே கையெழுத்து போட முடியாது. இதை சாக்கா வச்சு பரணிக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு தான் இந்த சவுந்தரபாண்டி சார்வால் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஊருக்கு பெரிய மனுஷனா இருந்துட்டு தான் பொண்ணுக்கு ஒரு பதவியை கூட விட்டு கொடுக்க மனசில்லை. இவன்லாம் என்ன மனுஷன் ஜென்மம்னே தெரியல. இவனை மாதிரி மனுஷனை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே ஆளாளுக்கு காரி துப்பிட்டு போகிறாங்க. அதனால பாக்கியா, எசக்கி, சிவபாலன் எல்லாருக்குமே பயங்கரமாக கோபம் வருது. ஆட்டை பிடிச்சி வீட்டுக்கு வந்த பாக்கியா திடீர்னு சவுந்தரபாண்டியுடைய சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்து பலார் பலார்னு கன்னத்திலேயே 4 அறை விடுறாங்க. அந்த மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. இந்த மனுஷன் முகத்தில் கையை வச்சு அடித்தா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற குடத்தை தண்ணியை தூக்கி கீழே தொப்பக்கடிக்குன்னு போட்டாடுறாங்க. சவுந்தரபாண்டியை திடீர்னு எந்திரிச்சாராங்க. அவன் என்னடானா ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துகிறான், நீ என்னடானா குடத்தை தூக்கி என் தலைகிட்ட போடுற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சவுண்டு போட்டு பேசுகிறாங்க. அடச்சி வாயை மூடுங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லையா? ஊரு முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ எங்ககிட்ட எகிரிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாக்கியா எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டினால எதுவுமே பேச முடியல. மரியாதையாக இங்கே இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி. இவங்க கிட்ட பேசுனா இதுக்கப்புறம் நமக்கு தான் அசிங்கம், வாடிய இசைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்த, இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது நம்ம தோத்து போயிடுவோம், அதனால் அந்த பதவியை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நாடகத்துக்கு மேலே நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, நம்ம சோத்துல விஷத்தை வச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலே வெறும்பைய மகளே, என்ன உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மாமனாருங்கிற மரியாதையே இல்லாமல் என் தம்பிக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே பெரியத்தா, முதல்ல உனக்கு தான் சோத்துல விஷத்தை வச்சு கொல்லணும். இந்த வீட்டுக்குள்ளே நீ என்னைக்கு அடி எடுத்து வச்சியோ அதில் இருந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டு தான் இருக்குது. முதல்ல ஒன்னே உழைச்சி கட்டுனோம்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எசக்கி. இலையை பாத்தியா, உன் பொண்டாட்டி எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு, அவளை பேச விட்டு வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்துப்பாண்டியை ஏற்றி விடுறாங்க. அதுக்கப்புறமா சவுந்தரபாண்டிக்கு கோவம் வந்து எசக்கியை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. என்ன என் மேலே கை வச்சு பார்த்துருவீங்களா? வச்சு பாருங்க, நீங்கள் எப்போ என்னை அடிப்பீங்கன்னு எங்கள் அண்ணன் காத்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் அடித்து பாருங்க, உண்மையாலுமே ஸ்ட்ரோக் வந்த மாதிரி கையை திருப்பி விட்டுரு எங்கள் அண்ணன் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி கிட்ட எசக்கி. சிவபலனுக்கு உடனே கோபம் வருது. என்ன கேட்குறதுக்கு ஆள் என்னன்னா நீ கையை ஓங்கி அடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பியா அப்படின்னு பேசுகிறாங்க. டேய், அது அவனோட பொண்டாட்டி, ஓன் பொண்டாட்டி மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அடச்சி வாயை மூடு, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? நீ எல்லாம் ஒரு புருஷன், ஒரு நாதாரி பைய உன் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு வர்ற, என்னன்னு கேட்க துப்பு இல்லை. நீ என்னடன்னா தப்பு தப்பாக பேசிக்கிட்டு தெரியுறியா அப்படின்னு சிவபாலன் வந்து கேட்குறாங்க. சண்முகம், பரணி இவங்க 2 பேருமே வைகுண்டத்துக்கிட்ட வந்துட்டு கேரளாவில் இருக்கிற நம்ம அம்மன் சாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு பரணி ஆசைப்படுறா. ஏன்னா அவள் தர்மகர்த்தா எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் என்ன சாமி இருக்குது, அதெல்லாம் எந்த சாமியும் இல்லை, உள்ள சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா உனக்கு புரியலையா? கேரளாவில் இருக்கிற நம்ம அம்மன் சாமி. அடாடா, சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கனி, வீரா இவங்க 2 பேருக்குமே டவுட்டு வருது. கேரளாவில் எங்களுக்கு தெரியாமல் என்ன சாமி இருக்குது, என்ன போய் சொல்லி நீங்கள் ஃப்ராடுத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சொன்னால் தெரியாது, அது கேரளாவில் இருக்கிற அம்மன் சாமி, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாளைக்கு நானும் பரணியும் போயிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.